அஸ்ஸலாமு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபிஜியா விலாக்ஸ். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோட நார்மலான டே இன் மை லைஃப் வீடியோ தான் வித் பேபி கூட என்னோட நேரம் எப்படி போகுது, அதுக்கப்புறம் இதில் குக்கிங் இருக்கும், ப்ளஸ் நாங்கள் வெளியே போனது, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ எடுத்த அன்னைக்கு வந்து என் ஹஸ்பண்டோட பர்த்டேன்னு நான் ஸ்பெஷலாலாம் வீடியோ எடுக்கலை. நார்மலான டே எந்த மாதிரி போகுமோ சேம் அதே மாதிரி தான் இந்த டேயும் போயிருந்துச்சு. அந்த அன்னைக்கு வந்து லஞ்சுக்கு மாமி வந்து தேங்காய் சோறு வந்து செஞ்சு சொல்லியிருந்தாங்க. தேங்காய் சோறு, கறி குழம்பு, சிக்கன் அந்த மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு தேங்காய்க்கு தான் சில்லு எடுத்துகிட்டு இருந்தேன். எனக்கு தேங்காய் எவ்வளோ வேணால் உட்காந்து திருவிடுவேன், ஆனால் சில்லு எடுக்கிறதுக்கு வந்து எனக்கு வரவே செய்யாது. இந்த வீடியோ பார்க்கும்போதே தெரியும், ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து சில்லு எடுத்துகிட்டு இருந்தேன். இது மாதிரி சில்லு எடுக்கிறதுக்குன்னே ஒரு எக்யூப்மெண்ட் இருக்குது, அதில் வந்து ஈஸியாக எடுத்துடலாம். ஆனால் அது வந்து ராம்நாட் சைடு வந்து எனக்கு கிடைக்க மாட்டுது. சப்போஸ் இந்த வீடியோ யாராவது ராம்நாட் சைடு இருந்து பார்க்குறீங்க, அந்த மாதிரி எக்யூப்மெண்ட் வந்து இங்கே எங்கேயும் விற்கிதுன்னு தெரியும் அப்படின்னா எனக்கு வந்து கண்டிப்பாக அந்த கடையை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆனதுனால இப்படி ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேங்கிறதே மறந்து போய் தண்ணி கேனில் வந்து ஃபோனை சாய்ச்சி வச்சு வீடியோ இவ்வளோ நேரம் எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்து அந்த ஸ்டாண்டையே போய் எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ ஒரு வழியாக கஷ்டப்பட்டு நான் எல்லா தேங்காயும் வந்து திருவி எடுத்துட்டேன். இது லைட்டாக கழுவிட்டு அதை வந்து நான் அரைச்சி பால் எடுத்துக்கிற போகிறேன். நான் சொன்னேன் இல்லையா தேங்காய் சோறு ஆக்க போகிறேன்னு சொல்லிட்டு. நான் வந்து இன்றைக்கி செய்ய போகிற குவான்டிட்டி வந்து ஒரு 6 பேர் வந்து தாராளமாக சாப்பிட்லாம். சின்ன பிள்ளைங்க இல்லாமல் பெரியவங்க வந்து 6 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். அந்தளவுக்கு வந்து ஒரு தேங்காய் வந்து உடைச்சி பால் எடுத்து வச்சுட்டேன். ப்ளஸ் அந்த தேங்காய் தண்ணி இருக்கும் இல்லையா, அதையுமே இந்த பால் கூட வந்து கலந்துக்கிட்டேன். ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கூட வந்து நான் வெங்காயமே நறுக்கி வச்சுட்டேன். வெங்காயம் வந்து நான் 5 வெங்காயம் தானே எடுக்கிறோம், கறி குழம்பும் வச்சு ரைஸ்க்கு வச்சுக்கலாம் அப்படி தான் நினச்சேன். ஆனால் வெங்காயத்தை பார்த்தா நல்லா பெரிய பெரிய வெங்காயமாக இருக்குது. என் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்திருப்பாங்க போல், எனக்கு தெரியாது. மாமி சொன்னதுக்கப்புறம் தான் தெரியும் இவ்வளோ பெருசாக வாங்கிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் நறுக்கிறேன் வந்துகிட்டே இருக்குது. அதுலேயே நான் தயிர் வெங்காயம் வச்சுட்டேன். அந்த அளவுக்கு வந்து வெங்காயம் வந்துச்சு. இந்த ரெசிபியை பொறுத்தளவுக்கு ஒரு 2-3 கை வெங்காயம் இருந்தாலே போதும், நிறைய தேவைப்படாது. ஃபஸ்ட்டு வந்து ஒரு அகல பாத்திரம் வச்சு அதில் வந்து 2 குழிக்கரண்டி வந்து நான் நெய் விட்டுக்கிறேன். ப்ளஸ் அது கூடயே தேங்காய் எண்ணெய் இருக்கு இல்லையா, அதையும் போட்டுட்டு எங்கள் வீட்டில் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அது வந்து அரைச்சி பொடி பண்ணி வச்சுருப்போம். அதை வந்து 2 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் இது இல்லைண்டா கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்துலேயும் ஒரு 2 போட்டுக்கிட்டிங்கனாலே போதும். அது கூட வந்து இந்த ரம்பலை வந்து சேர்த்துக்கலாம். இந்த ரம்பலை வந்து பிரியாணிக்கெலாம் போடுவாங்க இல்லையா, அதுதான் நல்ல வாசமாக இருக்கும். இது வந்து நெய்ச்சோறு, கறி குழம்பு எல்லாத்துக்குமே போடலாம். நான் வந்து இந்த ரைஸுக்குமே அதில் ஒரு 4-5 பீஸ் வந்து போட்டுட்டு, இது கூட வந்து ஒரு 3 கைப்பிடி வந்து நான் வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் வந்து நல்லா முருகிடக்கூடாது, கண்ணாடி பதமாக தான் இருக்கணும். நெய் சோறு, தேங்காய் சோறை பொறுத்தளவுக்கு வெங்காயம் கண்ணாடி பதமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நீங்கள் பிரியாணி, கறி குழம்புலாம் செய்கிறீங்க அப்படின்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆக்கணும். இப்போ கண்ணாடி பதம் வெங்காயம் வந்ததுக்கப்புறம் அது கூட வந்து ஒரு 2 தக்காளி வந்து சேர்த்துக்கிறேன். இதில் வந்து தக்காளி சேர்க்காமையே செய்யலாம். நானும் முன்னாடி அப்படி தான் செஞ்சேன். பட் தக்காளி சேர்த்து செய்யும்போது எக்ஸ்ட்ராவே டேஸ்ட்டாக இருக்குது. இது கூடயே நான் வந்து கொத்தமல்லி, புதினா அதையுமே சேர்த்துட்டு இது கூட ஒரு 2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து இதில் 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் கூட சேர்க்கலாம். ஏன்னா அது ரொம்பவே வாசமாக சூப்பராக இருக்கும் இது கூட சேர்க்கும்போது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பாலை வந்து இதில் சேர்த்துடலாம். நான் வந்து இந்த உலக்கில் 2 உலக்கு வீட்டரிசி எடுத்திருக்கேன். ஸோ 4 உலக்கு தேங்காய் பால் வந்து சேர்த்துக்கிறேன். தேங்காய் பால் கூட வந்து நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம், பிரச்சனை கிடையாது. 1 உலக்கு வீட்டரிசிக்கு 2 உலக்கு தேங்காய் பால், அவ்வளோதான் இதோட அளவு. இது கூட வந்து கல் உப்பு சேர்த்துட்டு ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். வதக்கும் போதே சேர்த்தேன் அப்படின்னா அதில் காரம் இறங்கும். எங்கள் வீட்டில் யாருக்கும் காரம் அவ்வளோ பிடிக்காது, அதனால் 1 மட்டும் இந்த டைமில் சேர்த்துக்கிறேன். லைட்டாக தேங்காய் பால் கொதிச்சு வரும்போது நம்ம வந்து ஊற வச்சுருந்த அரிசி, வீட்டரிசி இருக்கு இல்லையா, அதை வந்து நான் தாளிக்க ஆரம்பிக்கும் போது அதை ஊற வச்சுருந்தேன். இப்போ வந்து லைட்டாக பால் கொதிச்சு வரும்போது அரிசியை போட்டுட்டு நான் உப்புமே செக் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டேன். இதை அப்படியே கொஞ்சம் நேரம் வந்து சிம்லேயே கிடக்கட்டும். இது ஒரு பக்கம் சிம்லேயே கிடக்கும் போது நான் வந்து பக்கத்தில் கறியுமே தாளிக்க ஆரம்பிச்சிட்டேன்.
கறி தாளிக்கும்போது தான் ஞாபகம் வந்துச்சு, இதுக்கு தயிர் ஊத்த மறந்துட்டேன்னு சொல்லிட்டு, இதில நீங்களுமே ஸ்டார்ட்டிங்லேயே தயிர் ஊத்திக்கலாம். இப்பயுமே தயிர் ஊத்திக்கலாம். பிரச்சனைலாம் கிடையாது. அதில வந்து தயிர் ஊத்தணும். அவ்வளோதான் மேட்ரு. தயிர் ஊத்திட்டு நல்லா எல்லா பக்கமும் கிண்டி விட்டுட்டு, அ நான் இடையில விட்ட கறி குழம்ப வந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி அத தான் செஞ்சுகிட்டு இருக்கேன். கறிக்கு தாளிக்கிறதுக்குள்ள சுத்தி பார்த்தா இவ்ளோ மெஸ்ஸியா இருந்துச்சு. சரி அதையும் கொஞ்சம் கிளீன் பண்ணிக்கிட்டே பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அ ஒரு பக்கம் வதக்கிட்டு, ஒரு பக்கம் நான் ஒவ்வொன்னுமே எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். அ நெறைய பேர் நீங்க நோட் பண்ணீங்களா என்னன்னு தெரியல. எங்க வீட்ல வந்து மாடுலர் கிச்சன் வந்து போட்டிருக்கோம். இதோட ஃபுல் டீட்டெயில் வேணும்னா சொல்லுங்க. நான் வந்து அ வீடியோவா குடுக்குறேன். ரைஸ் வந்து நம்ம சிம்ல வச்சிருந்தோம் இல்லையா? அது வந்து ரைஸும் அதில ஊத்தியிருக்க நம்ம தேங்காய் பாலும் ஒண்ணுக்கு ஒருத்து சம அளவா வரும். அந்த டைம்ல நம்ம வந்து தோசைக்கல்ல நல்லா சூடு பண்ணி, அது மேல நம்ம ரைஸ் பாத்திரத்த வச்சு, அது மேல வெயிட் வச்சு, நம்ம அத சிம்ல வச்சு கரெக்ட்டா 10 நிமிஷத்துல நம்ம ஆஃப் பண்ணிட்டோம்னா, சாப்பாடு வந்து ரெடி ஆகிரும். அது ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருக்கு. நான் சிக்கனுக்குமே அ எண்ணெய் சூடு பண்ணிட்டு, இன்னொரு பக்கம் வந்து எண்ணெய் சூடாகுற வர இருக்கிற பாத்திரத்த மட்டும் கழுவிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரொம்பலாம் இல்ல, கொஞ்சம் தான். நெறைய வுமன்க்கு வந்து பாத்திரம் வெளக்குற வேல வந்து புடிக்காது. ஆனா, பாத்திரம் வெளக்குற வேலைய இது மாரி 2 வீடியோல வச்சு பார்க்கும்போது ஒரு மாரி சாட்டிஸ்ஃபைடா நல்லா தான் இருக்கு. எனக்கு மட்டும் தான் இப்படி தோணுதா? இல்ல உங்களுக்கும் இப்படி தோணுதான்னு சொல்லிட்டு சொல்லுங்க. அது ஒரு பக்கம் நான் தேய்ச்சு வச்சுட்டு, இந்த பக்கம் நல்லாவே எண்ணெய் வந்து சூடாயிருச்சு. இதில வந்து சிக்கன் பெரட்டி வச்சிருந்தேன் இல்லையா? அத வந்து நான் இதில சேர்த்துக்கிறேன். இந்த சிக்கன வந்து பெரட்டி வைக்கிறதுக்காக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு இது கூட ஒரே ஒரு மசாலா மட்டும் தான் சேர்த்துருக்கேன். இது கூட கலர் பவுடரோ, கார்ன்ஃப்ளவரோ, அரிசி மாவோ எதுவுமே நான் வந்து சேர்க்க கிடையாது. அ ரெடிமேடா தான் வாங்கியிருந்தேன். இங்க ராம்நாட்ல வந்து சிக்கன் வாங்குற இடத்துல வந்து மசாலா வந்து விக்கிறாங்க. அதுதான் ரொம்பவே சூப்பரா இருக்கும். டேஸ்ட்டா இருக்கும். ரோட்டு கடையிலலாம் சாப்பிடுவோம் இல்லையா சிக்கன், அந்த மாதிரி வந்து டேஸ்ட் இருக்கும். அது ஒரு பக்கம் பொரிச்சுட்டு, இன்னொரு பக்கம் வந்து சிங்கையுமே கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த இது வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நெனச்சேன். நான் கையில வச்சிருக்கேன் இல்லையா? இது வந்து அந்த உறிஞ்சி கிளாஸ்லாம் இருக்கும் இல்லையா பேபீஸ்க்கு. அதில வந்து அந்த உறிஞ்சி அந்த ஸ்ட்ராக்கு வந்து கிளீன் பண்றதுக்காக இது வந்து வாங்கியிருந்தோம். ஆனா, இப்ப வந்து அது உறிஞ்சி கிளாஸ்க்கு மட்டும் இல்லாம, இது இருக்கு இல்லையா? குக்கர்ல நடுவுல விசில் வர்ற சவுண்ட் வரும்ல விசில். அந்த ஹோல்குள்ளேயுமே இது ஈஸியா போயி, அத சூப்பரா கிளீன் பண்ணிருது. நான் இன்னொரு வீடியோல வந்து உங்களுக்கு கிளீன் பண்ணி காட்டுறேன். பிளஸ் அதோட லிங்க்குமே இன்னொரு வீடியோல நான் குடுக்குறேன். கண்டிப்பா வுமன்ஸ்க்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லானதா இருக்கும். கண்டிப்பா நான் இன்னொரு வீடியோல நான் அத வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். கிச்சன்ல ஒர்க் எல்லாமே முடிச்சுட்டு, வீடுமே கொஞ்சம் மெஸ்ஸியா இருந்தனால வீடுமே கூட்டணும். நான் போகும்போது என் பொண்ண தூங்க வச்சுட்டு தான் போயிருந்தேன். இடையில எந்திச்சிட்டா, மாமி வந்து வச்சிருக்காங்க மாமி ரூம்ல. என்னைய பார்க்காத வர அவ பாட்டுல இருந்துருவா. என்னைய பார்த்தா தான் கத்த ஆரம்பிச்சுருவா. அதனால நான் மாமி ரூம்க்கே போகாம மத்த எல்லா பக்கமும் கிளீன் பண்ணிட்டு, கிச்சனுக்கு வந்துட்டேன். வந்துட்டு சிக்கன் வந்து பாதி பொரிச்சுட்டு இருந்தேன் இல்லையா? லாஸ்ட்டு பேஜ் மட்டும் கொஞ்சோண்டு கிடந்துச்சு. அத மட்டும் பொரிச்சு வச்சுட்டு, பிள்ளைக்கு சாப்பாடு வந்து எடுத்துட்டேன். இன்னைக்கு வந்து நான் மிக்ஸில தான் சாப்பாடு வந்து அரைச்சிருந்தேன். தேங்காய் சோறு செஞ்சிருந்தேன் இல்லையா? தேங்காய் சோறு, கறி குழம்பு ஊத்தி, அ கறி குழம்புல வந்து உருளைக்கிழங்கு போட்டிருந்தேன். அந்த உருளைக்கிழங்குமே போட்டு நல்லா மிக்ஸில அரைச்சுட்டேன். நான் சொன்னேன் இல்லையா? என்னைய பார்க்காத வர அவ பாட்டுல தான் இருப்பா. என்னைய பார்த்துட்டான்னா, ஏதோ காட்டுக்குள்ள விட்டுட்டு போன மாதிரி அழுகுவா. வந்தோனே ஃபர்ஸ்ட்டு வந்து தண்ணி குடுத்துட்டு, அதுக்கப்புறம் சாப்பாட கொஞ்சம் கொஞ்சமா ஊட்ட ஆரம்பிச்சிட்டேன். கழுத்துல கட்டுறது இருக்கு இல்லையா? அது வந்து இந்த மாதிரி சிலிக்கானா இருந்தா, அத கழுவுறதுக்கு வந்து ஈஸியா இருக்கு. நான் மொத துணியில அ அந்த மாதிரிலாம் வாங்கி வச்சிருந்தேன். ஆனா, அது கழுவுறதுக்கு போகவே மாட்டுது. இது கொஞ்சம் ஈஸியா இருக்கு. அவளுக்கு ஃபர்ஸ்ட்டு சாப்பாடு குடுத்து சாப்பிட்டதுக்கப்புறம், நாங்களுமே எல்லாருமே சாப்பிட்டுட்டு, கிச்சன்ல பாத்திரம் கீத்திரம் எல்லாமே கழுவி போட்டுட்டு, அவள கொஞ்சம் தூங்க வச்சுட்டேன். சில நேரம் மதியம் தூங்குவா, சில நேரம் தூங்க மாட்டா. அவ இஷ்டப்படி தான். சாயந்தரம் வந்து பிளெயின் டீ போட்டு, பிளெயின் டீ தான் குடிச்சிட்டுருந்தோம். யாருக்கெல்லாம் இந்த மாதிரின்னு சொல்லுங்க. எனக்கு டெலிவரிக்கு முன்னாடி பிளெயின் டீ புடிக்கவே செய்யாது. எங்க அம்மாலாம் கேட்பாங்க, "ஏன் குடிச்சா கருத்தா போயிருவ?" அந்த மாதிரி கேட்பாங்க. எனக்கு புடிக்கவே செய்யாது. பால் இல்லேன்டா கூட பிளெயின் டீ குடிக்க மாட்டேன். அந்த மாதிரி ஆளு. ஆனா, இப்போ வந்து டெலிவரிக்கு அப்புறம் பிளெயின் டீ தான் நான் குடிக்கவே எனக்கு புடிச்சிருக்கு. அது நான் அம்மா போடுறது இந்த மாதிரி வந்து எனக்கு பிளெயின் டீ புடிச்சிருக்கு. உங்களுக்கும் டெலிவரிக்கு அப்புறம் இந்த மாதிரி ஏதாவது ஆயிருக்கா? இல்ல எனக்கு தான் இப்படி தோணுதா? அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. டீலாம் குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து 6:00 6:30 போல ஆஃபீஸ் விட்டும் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. வந்ததோடயே கடைக்கு போணும்னு சொல்லிட்டு இழுத்துட்டு வந்தாச்சு. ஏன்னா பேபிக்கு கொஞ்சம் நட்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்கு. அதுக்காக.
உங்க எல்லார்ட்டயுமே நான் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வந்து வைக்கணும். என் ஹஸ்பண்ட் வந்து ஓனா தனியா வந்து ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதையுமே உங்ககிட்ட சொல்லணும்னு நெனச்சேன். இன்ஷா அல்லாஹ் எல்லாருமே துவா செய்யுங்க. ப்ளஸ் ஆஃபீஸ் கூட சேர்த்து என் ஹஸ்பண்ட் வந்து யூடியூப் சேனலுமே ரன் பண்றாங்க. அ இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த யூடியூப் சேனலுமே நான் தான் வாய்ஸ் குடுக்குறேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பா அந்த சேனலுக்குமே சப்போர்ட் பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணணும் எல்லாரும். முன்னாடி இருந்தே நெறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஹஸ்பண்ட் வந்து என்ன ஒர்க் பண்றாங்க? எந்த ஆஃபீஸ்ல, எந்த ஏரியால இருக்கு ஆஃபீஸ் அப்டின்லாம் சொல்லி கேட்டிருந்தீங்க. ராம்நாட்ல தான் ஒர்க் பண்ணாங்க. அது ஒரு பிரைவேட் ஆஃபீஸ் அப்டிங்கிறதுனால நான் ரொம்ப நாளா உங்களுக்கு வந்து அ சொல்லாமயே இருந்தேன். அந்த ஆஃபீஸோட நேம ஓகேங்களா? அது பிரைவேட் ஆஃபீஸ் அப்டிங்கிறதுனால. இப்போ வந்து அல்ஹம்துலில்லாஹ் இது என் ஹஸ்பண்டோட ஓன் ஆஃபீஸ் அப்படிங்கிறதுனால நான் வந்து நேம் சொல்லலாம். ஃபியூச்சர் ஸ்ட்ரக்சரா இன்னோவேஷன் இது வந்து எங்கே இருக்குன்னா, ராம்நாட்ல ஓம் சக்தி நகர்ல விவோ ஆஃபீஸ் இருக்கு இல்லையா? விவோ ஆஃபீஸ்க்கு அப்படியே ஆப்போசிட்ல வந்து இருக்கு. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு பில்டிங்க பத்தின என்ன டவுட்ஸ்னாலும் சரி, எதுவும் கிளாரிஃபிகேஷன் வேணும்னாலும் சரி, கண்டிப்பா நீங்க வந்து ஆஃபீஸ விசிட் பண்ணி பார்க்கலாம். சிம்பிளா சொல்லணும்னா எஃப்எஸ்ஐ இதுதான் கோடு ஓகேங்களா? ஓகே. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். இங்க வந்து சிறுதானியங்கள்லாம் நெறையா இருக்கும். என்னென்ன தானியம் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க லிஸ்ட்டே போட்டு எனக்கு குடுத்துருந்தாங்க. இதுல என்ன வேணும்னாலும் நீங்க வீட்ல இருந்தே சொன்னா கூட நாங்க டெலிவரி பண்ணி தந்துருவோம். அந்த மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அங்க எல்லாமே குவாலிட்டியுமே நல்லா இருந்துச்சு. அங்க நட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு, ராம்நாட்ல வந்து ஜம்சம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க இல்லையா? அங்க வந்து போகவே இல்ல. சரி அங்க லைட்டா போயிட்டு போலாம். லைட்டா பசிக்கிற மாரி வேற இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க தான் போயிருந்தோம். அங்க போயிட்டு அஸ்ராமா நல்லா விளையாட்டு, அவள இறக்கி விட்டா ஃபுல்லா தவழ்ந்துட்டு வந்துருவா அந்த மாதிரி. ஜம்சம் போனது வந்து கட்லெட் சாப்பிட்றதுக்காக. பட் நாங்க போன டைம்ல வந்து கட்லெட் இல்ல. அதனால வந்து பாவ் பாஜி வந்து சொல்லிட்டு நாங்க உட்காந்துட்டோம். அங்க போயிட்டு மாமா, மாமிக்கு வந்து இந்த பட்டர் குக்கி வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்றனால ஹஸ்பண்ட் வந்து வாங்குனாங்க. வாங்கிட்டு அஸ்ராம் அத கையில புடிச்சிட்டு இருந்ததுனால, அவளுக்கு சரி கொஞ்சோண்டு குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே ஓப்பன் பண்ணி ஒரு பிஸ்கட் எடுத்து குடுத்தாங்க. அந்த பட்டர் குக்கியுமே ரொம்ப சாஃப்ட்டா இருந்தனால, அவளுக்குமே ரொம்ப புடிச்சிருந்துச்சு. நான் குடுக்க, குடுக்க கொஞ்சம் சாப்பிட்டா. ஒரு 2, 3 வாய் வந்து குடுத்துருப்பேன். நான் வந்து குக்கீஸே குடுக்க மாட்டேன். அந்த மாதிரிலாம் இல்ல. நெஜமாலே நான் என்ன சாப்பிட்டாலும் அவளுக்கு கொஞ்சமாவது எடுத்து வாயில வைப்பேன். அந்த மாதிரி தான். ரொம்ப அந்த பார்த்து, பார்த்து வளர்க்குற பழக்கம் வந்து எனக்கு வரலையா? இல்ல எனக்கு தெரியலையான்னு சொல்லிட்டு தெரியல. அ நான் வந்து நெறைய இன்ஃப்ளூயன்சர் பார்க்குறம்போதா இருக்கட்டும், நெறைய வீடியோஸ் பார்க்கும்போதா இருக்கட்டும், பிள்ளைக்கு இது குடுக்கக்கூடாது, அது குடுக்கக்கூடாது அப்டின்ட்டு அது எந்த அளவுக்கு எனக்கு கரெக்ட்டு, தப்புன்னு தெரியல. ஆனா, எனக்கு ஏதாவது என் பிள்ளைக்கு குடுக்கணும் போல இருந்துச்சுன்னா, அது கொஞ்சமாவது நான் குடுத்துருவேன். அந்த மாதிரி பழக்கம் தான் எனக்கு. அதுக்குன்னு அத அதிகமா குடுக்க மாட்டேன். அதோட லிமிட் வந்து எனக்கு தெரியும். அதோட வந்து கட் பண்ணிப்பேன். வீட்டுக்கு வந்தோனயே என் மச்சி பொண்ணு வந்து அஸ்ரவ ரொம்ப தேடியிருப்பா போல. வந்த உடனுமே சரியான விளையாட்டு 2 பேரும். அஸ்ராம நல்லா விளையாண்டுட்டு வந்ததுக்கப்புறம், அவங்கள கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆக்கி, ட்ரெஸ் எல்லாத்தையுமே மாத்தி விட்டுட்டு, அ டின்னர் தான் குடுத்துட்ருக்கேன். டின்னருக்கு வந்து செவ்வாழைப்பழம் வந்து அன்னைக்கு குடுத்துருந்தேன். அவளுக்கு சாலிட் ஃபுட் குடுக்க ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம், நான் செகண்டா குடுத்தது வந்து செவ்வாழைப்பழம் தான். ஸ்டார்ட்டிங்கில வந்து ஸ்டீம் பண்ணி வந்து குடுப்பேன். இப்போ வந்து ராவாவே அவ சாப்பிட்றா. அவளுக்கு உடம்புக்கும் ஒண்ணும் செய்யல. ஓகேவா இருக்கு. நான் அது மாதிரி குடுக்குறேன். நமக்கு வந்து நேந்திரம் பழம் வந்து கிடைக்காது. இங்கே கிடைக்கிற பழத்தில மத்த பழத்த விட செவ்வாழைப்பழம் வந்து ரொம்பவே நல்லது. சளியுமே பிடிக்காது. அஸ்ராவ கடி. உம்மா. உம்மா. வாயில வைக்கக்கூடாது. ஓடிருவா. இப்படி தான் டாய்ஸ்லாம் காமிச்சு அவள ஏமாத்தி நான் சாப்பாடு ஊட்டலான்னு பார்த்தா, அவ டாய்ஸ் இருக்கிற வரை என்ட்ட இருந்துட்டு என்னை ஏமாத்திட்டு எந்திச்சு ஓடிருவா. அவ்வளோதான் இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன். வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ நெறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ப்ளஸ் என் ஹஸ்பண்டோட சேனலையுமே ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணியிருக்கேன். அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.